யாராவது வாய் திறந்தபடி தூங்குனா உடனே எழுப்பி விட்டுருங்க. மருத்துவம் என்ன சொல்லுது பாருங்க. தூக்கத்தின் போது சிலர் வாய் திறந்தபடியே உறங்குவதை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். அதை பொதுவாக அசந்து தூங்குறாங்கன்னு நினைத்தாலும் மருத்துவ ரீதியாக இதற்கு பின்புறம் பல காரணங்கள் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். வாய் திறந்து உறங்குவது சாதாரண பழக்கம் அல்ல, உடல்நிலை சார்ந்த ஒரு அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. சுவாச பாதை முழுமையாக இயங்காத போது உடல் தானாகவே மாற்று சுவாச பாதையை தேடி பயன்படுத்தும். நாக்கு, மூக்கு அல்லது தொண்டையில் எந்த ஒரு பகுதியிலும் அடைப்பு ஏற்பட்டால் மூக்கின் வழியாக காற்று செல்ல முடியாத நிலையில் உடல் வாய் வாயிலாக சுவாசத்தை தொடர முயலும். இதுவே தூக்கத்தில் வாய் திறந்து உறங்குவதற்கான முக்கிய காரணம் என நிபுணர்கள் விளக்குகின்றனர். மூக்கடைப்பு, சளி, அலர்ஜி, சைனஸ் பிரச்சனை போன்றவை இருந்தால் மூக்கில் காற்று பிரவேசம் சரியாக நடக்காது. இந்த சூழலில்தான் உடல் தானாகவே வாய் திறக்கப்படுகிறது. இதனால் நாக்கு பின்னால் செல்வது, தொண்டையில் உளர்ச்சி, காலை எழுந்ததும் தலைவலி அல்லது வறண்ட தொண்டை போன்ற பிரச்சனைகளும் தோன்றும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். சிலருக்கு முக எலும்பு அமைப்பே வாய்மூடி உறங்குவதற்கு ஏற்படியாக இல்லாமல் இருக்கும். தாடை சிறிது பின்னால் சாய்ந்திருக்கும் நிலையில் தூங்குபவர்களுக்கு தூக்க நேரத்தில் வாய் திறந்து விடும் வாய்ப்பும் அதிகம். இது கூட ஒரு உடற்கூறு காரணமாக கருதப்படுகிறது. மேலும் அதிகப்படியான சோர்வு, மன அழுத்தம், போதுமான தூக்கம் இல்லாத நிலை ஆகியவை உடலின் தசைகளை தளர செய்து தொண்டை பகுதிகளின் அழுத்தத்தை குறைக்கும். இதனால் வாய் திறந்து உறங்குவதற்கான சாத்தியம் அதிகரிக்கும். இதையடுத்து நாக்கு பின்புறம் தாழ்ந்து சிறிய அளவில் சுவாசத்தடை ஏற்படக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். வாய் திறந்து உறங்கும் பழக்கம் நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் வாய் உலர்தல், வாய் வாசனை, ஈறு பிரச்சனைகள், நாக்கு தொந்தரவு போன்ற வாய்சார் பிரச்சனைகளையும் உண்டாக்கும். சிலருக்கு இது ஸ்லீப் ஆப்னியா எனப்படும் தூக்க நினைச்சல் கோளாறிற்கான ஆரம்ப சிக்னலாகவும் இருக்கலாம் என்பதால் கவனிக்க வேண்டியது அவசியம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இத்தகைய பழக்கம் தொடர்ந்தால் தூங்கும் போது உடலின் மூக்கு வழி சுவாசம் சரியாக செயல்படுகிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டியது முக்கியம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். தேவையானால் மூக்கடைப்பு சிகிச்சை, அலர்ஜி மருத்துவம் அல்லது தூக்க சிகிச்சை முறைகளை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம். போதுமான தண்ணீர் குடித்தல், அறையை ஈரப்பதத்தில் வைத்தல், சரியான தலையணை உயரம் போன்ற எளிய வழிமுறைகளும் உதவியாக இருக்கும். தூக்கத்தில் வாய் திறந்து உறங்குவது சாதாரணம் அல்ல, உடல்நிலைக்கான ஒரு எச்சரிக்கை சின்னம் என்றும் நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்.